அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக குடும்பங்களிலே கண்ணீர், தீராத வறுமை, தீராத வியாதிகள், என்றைக்கு ஓயும் என் பிரச்சனை என்று ஏங்குகிற உள்ளங்கள், எதிர்பார்த்து வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று கதறுகிற உள்ளங்கள் ஏராளம் உண்டு. ஆனபடினால முதலாவது கண்ணீரோடு கிடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக துக்கத்தோடும் வருத்தத்தோடும் பாரத்தோடும் என்னதான் முயற்சி செய்தாலும் விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, என்னதான் பிரயாசப்பட்டாலும் வெற்றி இல்லை, என்னதான் முயற்சி செய்தாலும் ஆசீர்வாதம் இல்லை என்று இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் தடைகளை உடைத்தறிந்த பிசாசின் கிரியைகள், பில்லிசூனிய கிரியைகள், சாபங்கள், அந்தகார சக்திகளுடைய கிரியைகள், தேவ பிள்ளைகளை எழும்ப விடாமல் தடுக்கிற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக நாம் போராடி ஜெபிப்போமா? போராடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் போராடி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால், ஏசப்பா உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரில் இருக்கிறார்கள், துக்கத்தில் இருக்கிறார்கள், வியாதியில் இருக்கிறார்கள், தரித்திரத்தில் இருக்கிறார்கள். தேவனே, நீர் அவர்களுக்கு மனமிறங்கும் ஐயா, அவர்களுக்கு மனமிறங்க உதவி செய்யும். ஆண்டவர் கைவிட மாட்டீர், நன்மைகளை செய்வீர் என்று விசுவாசித்து உம்மை நோக்கி காத்திருக்கிறார்கள். உமக்கு காத்திருக்கிறவர் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. உம்மை ஆண்டவரே நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. உம்மை நோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. வசனத்தை நிறைவேற்றும் ஐயா. தேவரீருடைய கரம் இறங்கட்டும், தேவருடைய மகிமை இறங்கட்டும், தேவருடைய வல்லமை இறங்கட்டும், தேவருடைய விடுதலை இறங்கட்டும், தேவருடைய சமாதானம் இறங்கட்டும். கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், அந்தகார சக்திகள் அழிக்கப்படட்டும், பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும், பில்லிசூனிய கிரியைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தரித்திரம் மாறட்டும், வேதனை மாறட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஏற்ற காலங்களிலே அதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீரா, விடுதலை உண்டாக்குவீரா, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு மற்றவர் ரட்சிக்கப்படாமல், வீடுகளிலே ஆண்டவரே யாராவது ஒருவர் பிசாசின் கிரியைகளை உள்ளே கொண்டு வருகிறார்கள், சாபத்தை கொண்டு வருகிறார்கள், பாவத்தை கொண்டு வருகிறார்கள். குடும்பம் சிதைக்கப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது, சாபத்துக்குள்ளும் வேதனைக்குள்ளும் ஆகிறது. ஒரு ஆமான் நிமித்தமாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உருவாகிறது கர்த்தாவே. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு மரணங்கள், எவ்வளவு தோல்விகள், வேதனைகள். ஆண்டவரே, ஆபிரகாம் ஜெபித்தாரே, 10 நீதிமான்கள், 15 நீதிமான்கள் ஆண்டவரே கேட்டாரே, கெஞ்சினாரே. ஒரு யோசேப்பின் குடும்பத்திற்காக எகிப்தை ஆசீர்வதித்தவர். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகளை பார்த்து, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து, ஆண்டவரே உமக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை பார்த்து அந்தந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்தந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுவீராக. வல்லமை விளங்க பண்ணுவீராக, மகிமை விளங்க பண்ணுவீராக. மாறாது தேவ கரம் இறங்குவதாக. ஒரு குடும்பங்களில் இறங்கட்டும் ஐயா. நன்றி. வாலிப பிள்ளைகள் பெற்றாருடைய விசுவாச வாழ்க்கையில இல்லை. வாலிப பிள்ளைகள் பெற்றாருடைய பரிசுத்த ஜீவியத்தில் இல்லை. வாலிப பிள்ளைகள் உண்மை உத்தமமா இல்லை. வாலிப பிள்ளைகள் ஆராதனைக்கு வருகிறதில்லை. வாலிப பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறதில்லை. தேவனை விருப்பம் ஆண்டபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமானபடி விசுவாசிக்கிறதில்லை. இந்த சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. விசுவாச குடும்பங்களே பாவத்திற்கும் வஞ்சகத்திற்கும் இழுக்கப்படுகிறவர்கள் அநேகர். நண்பர்கள் நிமித்தமாக, சிநேகிதர்கள் நிமித்தமாக, சொந்தக்காரர்கள் நிமித்தமாக அநேக பிள்ளைகள் கெடுக்கப்படுகிறார்கள் ஐயா. திட்டம் போட்டு பரிசுத்த பிள்ளைகளை கெடுக்கிறார்கள் ஐயா.
எஸ்ரா சொல்லுகிறது போல, ஐயோ ஐயோ பரிசுத்த வித்து அசுத்தத்தோடு கலந்திருக்கிறது என்று வாசிக்கிறோமே. பரிசுத்த ஜனங்கள் அசுத்த ஜனங்களோடு கலந்திருக்கிறார்களே, அது எவ்வளவு பெரிய கொடுமை ஆண்டவரே, எவ்வளவு பெரிய கொடுமை அப்பா. ஆண்டவர் விடுதலையாக்கும், விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். விடுதலையின் வல்லமை இறங்கட்டும், விடுதலையின் வல்லமை இறங்கட்டும், விடுதலையின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த பிள்ளைகளை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற துஷ்டர்கள், துன்மார்க்கர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவார்களாக. ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளை நயவஞ்சமாக இழுத்து கொண்டு போய் ரட்சிக்கப்படாதவன், துன்மார்க்கன், குடிகாரன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவிதமான களவுத்தனங்களையும் கள்ளத்தனங்களையும் திருட்டுத்தனங்களையும் செய்கிறவன் மோசம் பண்ணுகிறார்கள். இந்த பிள்ளைகளும் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் திடீர் முடிவுகளை எடுத்து வாழ்க்கைகளை அழிக்கிறார்கள். அந்த அவல நிலைமைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த அவல நிலைமைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். அந்த அவல நிலைமைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். அந்த அவல நிலைமைகள் மாறுவதாக நாமத்தில். அந்த அவல நிலைமைகள் மாறுவதாக. இயேசுவின் ரத்தம் 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 தெளிக்கிறோம், ரத்தம் தெளிக்கிறோம், ரத்தம் தெளிக்கிறோம், ரத்தம் தெளிக்கிறோம். ஆண்டவரே வாலிபர்களுக்குள்ளே ஒரு பிரதிஷ்டை உள்ள ஜீவியத்தை கொடும், அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்தை கொடும், ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியத்தை கொடும். தேவ சித்தத்தை நிறைவேற்றும். தேவ வல்லமை வெளிப்படுவதாக, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக, தேவனுடைய கிருபை வெளிப்படுவதாக, தேவனுடைய மகத்துவம் வெளிப்படுவதாக. தகப்பனே உதவி செய்யும் ஐயா, உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். கைவிட மாட்டீர் கர்த்தாவே. வாலிப பிள்ளைகளை பிசாசுக்கு விட்டு கொடுக்க மாட்டீர் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ளுவீர், உமக்கு நன்றி. வாலிப பிள்ளைகளை மீண்டும் கர்த்தாவே கட்டுவீர், மீண்டும் அவர்களை உருவாக்குவீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஏசாயா 49:25 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொன்னீரே. பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளை நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீரே. அநேகரை பிசாசு சிறைப்பிடித்திருக்கிறான். Many are detained, imprisoned, jailed and under bondage. Lord, let them be released in Jesus' name. Let them be delivered in Jesus' name. All kinds of bondages must be broken, broken, broken. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறீர். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் அவிழ்க்கப்பட்டிருக்கும். பரலோகத்திலும் அவிழ்க்கப்பட்டிருக்கும், பரலோகத்திலும் அவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டுகளை அறுத்து விடுவிக்கிறோம், விடுவிக்கிறோம், விடுவிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை விடுவிக்கிறோம். இச்சைக்கு ஏற்றபடி சபையை தெரிந்து கொள்ளக்கூடாது. லவ்வர் அங்க அந்த சபையில் இருக்கிறான்னு போகக்கூடாது. அங்க போன நிறைய பெண்கள் கிடைப்பார்கள், ஆண்கள் கிடைப்பார்கள். அங்க போன நல்லா இருக்கும் என்று சொல்லி கண்களின் இச்சைக்காக லோத்து சோதோமை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கும் அநேகர் தங்களுக்கு இச்சைக்கேற்ற மெய்ப்பர்களையும் இச்சைக்கேற்ற சபைகளையும் ஆண்டவரை இச்சைக்கேற்ற வாழ்க்கையும் தெரிந்து கொள்கிற நிமித்தமாய் அழிவும் வேதனையும் துக்கமும் சஞ்சலமும் வருத்தமும் வெட்கமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தலைவரித்தாடுகிறது ஐயா. இவைகளை விட்டு ஜனங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்தவர்களுக்கு அறிவை கொடும். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் என்று சொன்னீர். அறிவை கொடும் ஆண்டவரே, புத்தியை கொடும் ஐயா. மதிகேட்டினால் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள், ஜனங்கள் நரக பாதாளத்துக்கு இறங்குகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அவர்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். ரீபாதாராமாசியாலபௌரியா ரியகாரா கதுரா மௌஷியாலபௌரியா கபோத்தியாரபௌஷியாலபௌரியா லேபதரே மௌகராதனா. கர்த்தருடைய ஆவியானவரே, உம்முடைய இருதயத்தின் துக்கத்தை சொல்லி ஜெபிக்க கர்த்தர் தருகிற வெளிப்பாடுகளுக்காக நன்றி. உம்முடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை சொல்லி ஜெபிக்க கிருபை தந்திருக்கிறீர். அப்படியானால் ஆண்டவர் அப்படியே விடுதலையாக்கும், விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆசை இச்சைகளுக்கு உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி அதை ஒரு செடியை போல ஒரு மரத்தை போல வளர்க்க கூடாது. அப்படிப்பட்ட
இச்சையின் மரங்கள் செடிகள் வெட்டப்படுவதாக, வெட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெட்டி போடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ரத்தம் ரத்தம். நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய மரமாய் வளர்ந்தான், பெரிய விருட்சமாய் வளர்ந்தான். ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அந்த மரத்தின் மேல் வந்து கூடு கட்டி தங்கி வாழ்ந்தது. அதன் நிழலில் அநேகர் வாழ்ந்தார்கள். ஆனாலும் பெருமை வந்தபோது, இச்சை வந்தபோது, கர்வம் வந்தபோது அந்த மரம் வெட்டப்பட்டது என்று வாசிக்கிறோமே. கனிவிடாத அத்தி மரம் சபிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோமே. கனிவிடாத திராட்சை செடியும் தோட்டமும் அழிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோமே. இந்த அறிவு தேவ பிள்ளைகளுக்கு மேலே வந்து இறங்குவதாக, வெளிச்சம் இறங்கி வருவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்காக விதைக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் நீதிமானை பற்றிக் கொள்வதாக. நீதிமான் அந்த வெளிச்சத்தை சுதந்திரிப்பனாக. நீதிமான் அந்த வெளிச்சத்தின் பிரதிபலனை காண்பானாக. நீதிமான் அந்த வெளிச்சத்தின் பலனை, அந்த கனியை புசிப்பானாக. அந்தகார கிரியை விட்டு வெளியே வரட்டும். Let them come out of darknesses. Let them come out of their activities in darknesses. ஆண்டவரே, இருளிலே செயல்படுகிற செயல்களை விட்டு வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடமாடட்டும் ஐயா, நடமாடட்டும் ஐயா, நடமாடட்டும் ஐயா, நடமாடட்டும் ஐயா. கட்டுகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். மனதின் கட்டு, கண்களின் கட்டு, இருதயத்தின் கட்டு, செவியின் கட்டு, ஓமக்கு நன்றி. கால்களின் கட்டு, கைகளின் கட்டு, ஓ ஹல்லேலூயா, எல்லாம் உடையட்டும், உடையட்டும், உடையட்டும். In the name of Jesus, in the name of Jesus. சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர்கள் இந்த சபையிலே கால் வைத்து கொஞ்ச நாள் இருந்து போய்விட்டார்கள். எத்தனை பேர் வந்தார், ரட்சிக்கப்பட்டார்கள், போனார்கள். எத்தனை பேர் ரட்சிப்பை இழந்து சத்தியத்தை கேட்காதபடி ஏதோ ஒரு பாரம்பரியமாய் சபையிலே வந்து பின்வாங்கி போனார்கள். எல்லாரையும் ஆண்டவருடைய வல்லமை மீட்டுக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தருடைய வல்லமை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் பிடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்யும். தேவ தூதர்கள் இறங்கி கிரியை நடப்பிக்கட்டும். யார் இந்த சபையில கால் வைத்தாலும் சரி, யார் ரட்சிக்கப்பட்டு எந்த சபைக்கு போனாலும் சரி, அந்த அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ தூதர்கள் அவர்களை சுற்றிலும் ஊழியம் செய்யும்படி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன், கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. Oh glory, glory, glory. Oh glory, 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 glory. Glory, 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 glory. எங்களுடைய சபைகளில் ஜெப கூட்டங்கள் பெருகட்டும் ஐயா, ஆராதனைகள் பெருகட்டும் ஐயா, ஆத்துமாக்கள் வந்து ஏறட்டும் ஐயா. ஆத்துமாக்களை விடுதலையாக்கி கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எங்களுடைய முயற்சி அல்ல, எங்களுடைய தந்திரம் அல்ல, எங்களுடைய எந்த விதமான ஒரு விதமான யுக்தியும் அல்ல ஆண்டவரே, சக்தியும் அல்ல, பக்தியும் அல்ல. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறது போல, எங்கள் பக்தியினாலாவது சக்தியினாலாவது இந்த மனுஷனை நாங்கள் எழுப்பி நிற்க பண்ணவில்லை, தேவன் இந்த மனிதனுக்கு செய்த காரியம் என்று சொல்லி நாங்கள் சொல்லும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு ஆத்துமாக்களை விடுதலையாக்கி தாரும். அழிந்து கொண்டிருக்கிறார்கள். குடிக்கடையில கூட்டம் அதிகம் ஆண்டவரே, பார்ல கூட்டம் அதிகம், கிளப்ல கூட்டம் அதிகம், பப்ல கூட்டம் அதிகம், பார்க்கல கூட்டம் அதிகம், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், எல்லா இடங்களிலும் கூட்டங்கள் அதிகம். மால்ஸ் ஆண்டவரே, ஷாப்பிங் சென்டர்ஸ், சூப்பர் மார்க்கெட், எல்லா இடங்களிலும் ரெசார்ட்ஸ்லயும் கூட்டங்கள் அதிகமாய் போகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து நாங்கள் தடுத்து நிறுத்துகிறோம். Let them come to the presence of God. அவர்களாரும் தேவ சமூகத்துக்கு வரட்டும், ஆலயத்துக்கு வரட்டும், ஆராதனைக்குள்ளே வரட்டும், சத்தியத்திலே வரட்டும், விடுதலைக்குள்ளே வரட்டும், ரட்சிப்புக்குள்ளே வரட்டும், பாவ உணர்வடையட்டும். எந்த ஒரு
வைன் ஷாப்பு தொடங்கினால ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்திலும் சரி, இந்திய தேசத்திலும் சரி, எங்கு பார்த்தாலும் எந்த ஒரு பார் தொடங்கினாலோ, எந்த ஒரு வைன் ஷாப் தொடங்கினாலோ பயங்கர பிசினஸ், கூட்டம் நிரம்பி வழிகிறது. ஆலயம் ஆரம்பிக்கும் போது, சபை ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே, ஆத்துமாக்கள் இல்லாமல் இருக்கிறார்கள், வருகிறவர்கள் நின்று விடுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை ரிவர்ஸ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் ரத்தம். போலீஸ் ஸ்டேஷன்ல குமிந்து கிடக்கிறார்கள் ஜனங்கள். நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும் என்று சொல்லி கோர்ட்டில், ஃபேமிலி கோர்ட்டில், செஷன்ஸ் கோர்ட்டில், ஆண்டவரே கிரிமினல் கோர்ட்டில் ஆண்டவரே குமிந்து கிடக்கிறார்கள். நியாயம் இல்லாத இடத்துல நியாயத்தை தேடும் ஜனங்கள் திரும்புவார்களாக இயேசுவின் நாமத்தில். தேவனே, உம்மிடத்தில் நியாயம் இருக்கிறது ஐயா, உம்மிடத்தில் ரட்சிப்பு இருக்கிறது ஐயா, உம்மிடத்தில் விடுதலை இருக்கிறது ஐயா, உம்மிடத்தில் மீட்பு இருக்கிறது ஐயா. ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில். உம்மிடத்தில் அவர்கள் வரும்படி கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். ஜனங்கள் உம்மிடத்தில் வரட்டும், உம்மிடத்தில் வரட்டும், உம்மை தேடி வரட்டும், உம்மை தேடி வரட்டும், உம்மை நாடி வரட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அவர் எல்லாரும் உம்மை தேடி வரட்டும், தாவே தேடி வரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் பாராட்டும் ஐயா, இரக்கம் பாராட்டும் ஐயா. ஆண்டவரே, மனு குலமே சின்ன பின்னமாய் கிடக்கிறது, சீரழிந்து கிடக்கிறது. ஆண்டவரே, இன்டர்நெட் மூலமா, மீடியா மூலமா, யூடியூப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமாக, ஆண்டவரே போன் மூலமாக, ஆண்ட்ராய்டு போன் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக ஜனங்களுடைய மனது பாதிக்கப்பட்டு கட்டப்பட்டு இருளிலே கிடக்கிறார்கள். அவர் எல்லாரும் விடுதலையாகும்படி கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். விடுதலையாகட்டும், விடுதலையாகட்டும், விடுதலை, 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 விடுதலை. When they operate their system, let it be hanged up in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் தப்புக்காக, தவறுக்காக, அசுத்தத்திற்காக, பாவம் செய்வதற்காக அவருடைய சிஸ்டமை ஆன் பண்ணும்போது, போனை ஆன் பண்ணும்போது ஹேங் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். அது நிமித்தமாய் ஒரு கர்த்தருடைய உணர்த்துதல் உண்டாகட்டும், அது நிமித்தமாய் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். நீர் தந்த அதிகாரத்தின்படி பாவத்திற்கு வேலி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். சத்தியத்துக்கு வேலி போடுகிற துன்மார்க்கர்கள் விலகுவார்களாக, பரிசுத்தத்திற்கு வேலி போடுகிற அசுத்தர்கள் விலகுவார்களாக, அருவருப்பானவர்கள் விலகுவார்களாக. பரிசுத்த ஜனங்கள் உருவாகும்படி கட்டளையிடுகிறோம். தாயின் கற்பத்திலே உருவாகும் போதே தெரிந்து எடுக்கிற தேவன் நீர். கற்பத்திலேயே அந்த வித்துக்குள்ளேயே கர்த்தருடைய பரிசுத்த வித்து உண்டாகட்டும், பரிசுத்த வல்லமை உண்டாகட்டும். கர்த்தர் செய்யும், கர்த்தர் செய்யும், கர்த்தர் செய்யும். அநேகர் பின்மாற்றம் அடைந்து கிடக்கிறார்கள். ஜெபிக்கிறோம், ஊழியர்கள் பின்மாற்றம் அடைந்து கிடக்கிறார்கள். ஆண்டவரே, சகோதர சகோதரிகள் பின்மாற்றம் அடைந்து கிடக்கிறார்கள் ஐயா, அவர்களை மீட்டுக் கொள்ளும் ஐயா, மீட்டுக் கொள்ளும். ஹாஸ்பிட்டல்ல வியாதி படுக்கையில மரண போராட்டத்தில் எத்தனையோ பேர் கிடக்கிறாங்கப்பா, அவங்களை எல்லாம் விடுதலை ஆக்குவீராக, சுகமாக்குவீராக, தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. ஏசப்பா தொடுங்க, அவங்கள சந்திங்கப்பா. சொப்பனத்துல, தரிசனத்துல தேவ தூதர்கள் அனுப்புங்கப்பா. நீர்தான் நல்ல மருந்து. அவர்களை தொட்டு விடுதலையாக்கும், 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 விடுதலையாக்கும். திருமணமாகாமல் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா, எத்தனையோ பிள்ளைகள் தவிக்கிறார்கள். 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, எதிர்கால பயம், தவிக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே இறங்கும். படித்தும் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வீடு கட்டியும் வீட்டில் தங்க முடியாம எத்தனை பேர் கிடைக்கிறாங்க. படுக்கையில பயங்கர சொப்பனங்கள், பயங்கள், வேதனைகள், வியாதிகள், கண்ணீர்கள், குழப்பங்கள், எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாகும்படி கட்டளையிடுகிறோம், விடுதலையாகும்படி கட்டளையிடுகிறோம். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி விடுதலை சொல்லுவோமா? விடுதலை, விடுதலை. எங்கள் சபைக்கு விடுதலை, எங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை, எங்கள் தேசத்துக்கு விடுதலை,
எங்கள் தேசத்துக்கு விடுதலை, ஜனங்களுக்கு விடுதலை, சபைகளுக்கு விடுதலை, பரிசுத்தவான்களுக்கு விடுதலை, ஊழியர்களுக்கு விடுதலை. இயேசுவின் ரத்தம் 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 ரத்தம். கரங்களை தட்டி கட்டமாய்படுத்தும்.